ஹார்மோனியம் மற்றும் தம்புராவின் மெல்லிய இசை, கம்பீரமான குரல். கேளுங்கள் புண்ணியவான்களே, இந்த வாழ்க்கை என்பது ஒரு போர். இந்த உடல் என்பது மண்ணால் ஆன குதிரை, இதன் மேல் சவாரி செய்பவன் தான் இந்த நானானால் இங்கே சவாரி செய்வது ஒருவன் அல்ல, 2 பேர். உடல் எனும் மண்ணின் குதிரை ஏறி சவாரி வந்தேன் நான் ஐயா. காற்று நீர் நெருப்பு என 3ம் சேர்ந்த மாய கூண்டு இந்த மேய்யா. சவாரி செய்பவர் இருவர், ஒருத்தி ஆசை மற்றொருவன் ஆன்மா. இந்த வாழ்வின் ஒவ்வொரு நொடியும் இவர்களுக்குள் ஒரு போரையா. தற்காலிகம் நானையா, இந்த உலகத்தில் தற்காலிகம் நானையா. ஆசையின் கடிவாளத்தை பிடித்தால் நீ மண்ணுக்கு பாலையா. ஆன்மாவின் கடிவாளத்தை பிடித்தால் நீ இறைவனுக்கு பாலையா. தற்காலிகம் நானையா. பாருங்கள் சகோதரர்களே, நம் ஆசையனும் கடிவாளம் பலமாகிவிட்டால் குதிரை சேற்றிலே ஓடும் பூமியின் மோகத்தில் சிக்கி ஆன்மா அனாதையாகிவிடும். பிறப்பு இறப்பு சுழலிலே சிக்கி மண்ணாகிவிடாதே, எச்சரிக்கை. ஆசையின் கடிவாளத்தில் மயங்கி குதிரை சேற்றில் ஓடினார். பூமியின் மோக வலையில் அலைந்து களைத்து போகாதே ஐயா. குறிக்கோள் இல்லாத பயணத்தில் ஆன்மா இங்கே அனாதையாகி பிறப்பு இறப்பு சுழலிலே மண்ணாகி போகாதே நீ நான் ஐயா. ஆன்மாவின் கையில் கடிவாளம் தந்து சவாரி நடத்தினார். குதிரையின் ஒவ்வொரு நொடியும் நொய்கிவனின் ராஜ்யத்திற்கு ஏணி ஐயா. 5 பூதங்களும் வழிவிட்டு உன் பாதையை ஒளி வீசச் செய்ய வானத்தை நோக்கி பாயும் ஆன்மா இங்கே சனாதனமாகும் ஐயா. சத்திய பாதையை பிடித்து அந்த இறைவனின் மடி சேரு. முக்தி பாதையின் பயணியே, நீ தற்காலிகம்.